முன்னாடி ஒரு கட்டுப்பாடுகள் நம்ம பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருந்தது. இன்னைக்கு அது அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஒரு அடல்ட்டு ஒரு டீனை பெற்றோராக இருந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடாத ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. சிலதெல்லாம் அவர்கள் உரிமைகள் அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்த்தப்படும் பொழுது அந்த இடங்கள்ல சரியாக நம் இளைஞர்கள் பயணிக்கிறாங்களா, அது சரியா முறையா நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கப்பட்டு எனக்கு அதில் ஒரு கவலை உண்டு. என்னென்னா, கொஞ்சம் எலிட்டிஸ்ட் ஃபேமிலிஸில் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அந்த கொஞ்சம் ஏழை குடும்பங்களில் முதல் தலைமுறையாக படிக்கிறவங்கள்ட்ட, கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸில் இந்த கூலி தொழிலாளர்கள் இந்த குடும்பங்களில் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த அந்த கான்வர்சேஷனும் அந்த கம்யூனிகேஷனும் குறைவாக இருக்கோங்கிற கவலை எனக்கு உண்டு. மீடியா பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் மாடல்ஸ் இன் மீடியா. இப்போ எனக்கெல்லாம் உதாரணத்துக்கு நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், வெத்தலை பாக்கு போட மாட்டேன். நான் வெளிநாட்டில் தான் என்னோடய இளமை காலம் பூரா கழித்தேன். இருந்தாலும் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு எம்ஜிஆர் ஒரு பெரிய பிம்பம். எனக்கு அவர் இப்படிலாம் இருப்பார் அப்படின்னா அந்த அந்த பிம்பம் எனக்கு அது இருந்தது. அதனால் நான் எனக்கு ரோல் மாடலை அவரை தேடிக்கிட்டேன். சர்ச்சில் சொல்லுவாங்க, லாட்டினில் சொல்லுவாங்க, மாத்தர் எட் மஜிஸ்திரா அப்படிம்பாங்க, மதர் அண்ட் டீச்சர். அந்த மதர் அண்ட் டீச்சராக ஸ்கூல் ஆசிரியர்கள், கல்வி பயிலுகின்ற இடங்கள், ஆசிரியர்கள், மீடியா, ஊடகங்களில் வருகின்ற மனிதர்கள், அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுற வேல்யூ சிஸ்டம், அதுதான் ஒரே ரெஸ்கியூ. அதுதான் நான் பெரிதும் நம்புகிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு, அதன் வழியாகவாவது ஒரு தாக்கம் வராதா அப்படின்னு நம்புகிறேன். அங்கே தான் ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கும், திரைப்படங்களை எடுக்கிறவங்களுக்கும், நடிக்கிறவங்களுக்கும், எழுதுகிறவங்களுக்கும் பெரும் பொறுப்பு இருக்குது. ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் படிநிலையும் மிக அதிகமாக கொண்ட ஒரு சமூகத்தில், நகர்ப்புறங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் கிராமப்புறங்களுக்கு ஒரு வாழ்க்கையுமா இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் எல்லோருக்கும் பொதுவாக இவ்வளவு எளிதாக ஊடகம் போய் சேரும்போது ஊடகம் ஆற்ற வேண்டிய பணிகள்ங்கிறது ரொம்ப கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஊடகத்தில் பணியாற்றுறவங்களும் ஒரு பெரிய பங்கு வகிக்கணும், பொறுப்பு வகிக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. அதில் அந்த கான்வர்சேஷனை பற்றி கேட்டீங்க. அந்த கான்வர்சேஷன் ஃபார்மலாக இல்லைன்னா கூட இன்ஃபார்மலாக கடந்த காலங்களில் இருந்திருக்கு. இந்த நகர்ப்புற வாழ்க்கையினுடைய அவசரத்தில் காலையில் 7 மணிக்கு வீட்டில் விட்டு கிளம்புறாங்க, ராத்திரி 7 மணிக்கு வர்றாங்க, களைச்சி போய் வர்றாங்க, பிள்ளையோட பேசுகிறதுக்கு நேரம் இல்லாத ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அது ஸ்கூலில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸ்கூலில் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரணும். நான் இப்போ கேள்விப்பட்டேன், இப்போ எனக்கெல்லாம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கும் நான் ஸ்கூலில் படித்தப்போ. அதனுடைய முக்கியத்துவத்தெல்லாம் நம்ம இழந்துட்டோமோ, இப்போ அதெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவமாக சொல்லித்தரப்படுறதில்ல அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் எனக்கு வருது. அதெல்லாம் அது அவ்வளோ நல்லதில்லை. எனக்கு குறிப்பாக எனக்கு வாய்த்த தமிழாசிரியர்கள்லாம் அற்புதமான மனிதர்கள். அவங்க கிளாஸ் எல்லாம் பெரிய ஞான போதனையாக. ஆசிரியர்களை ஒரு லெவலுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியல மாணவர்களை. அதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்களே கேட்டாங்க. நான் இதை கேட்டேன். பிரசிடென்சி காலேஜில் ஒரு லேடி சைக்காலஜி ப்ரொஃபஸர் இருந்தாங்க. என் பொண்ணு சிவில் சர்வீஸ் எழுதினப்போ அவங்க ப்ரைவேட் கோச்சிங்க்கு வீட்டுக்கு வருவாங்க. என்கிட்ட, எப்படி மேடம் பிரசிடென்சி காலேஜுக்கு போகிறீங்க, அந்த பசங்கள்லாம் ஒரு மாதிரின்னு கேள்விப்பட்டேன். சார் தங்கம் சார், ஒன்றுன்னா உயர கொடுப்பானுங்க சார், அற்புதமான பசங்க சார், நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல தான் சார் இருக்குது அப்படின்னாங்க. அது மாதிரி ஆசிரியர்கள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அது அங்கே ஊடகத்தில் வர்றவங்களும் நாம் ஒரு மகா ஆசிரியர்கள், விஸ்வகுரு மாதிரி நம்ம ஒரு பெரிய பேராசிரியர்கள், பேராசிரியர்னா காலேஜ் ப்ரொஃபஸரில் பெரிய ஆசிரியர்கள். வி பிளே எ கிரேட்டர் ரோல் அவுட் சைடு த கிளாஸ் ரூம். இன்விசிபிள் கிளாஸ் ரூமாக இந்த சமூகமே இருக்குது. நம்மளை பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஆங்கர், ஒரு ஷோ, ஒரு ஈவினிங்கில் ஒரு டிபேட் ஆங்கர் பண்ணிங்கன்னா குறைஞ்ச ஒரு 5 லட்சம் பேர் பார்ப்பாங்க, மிக குறைந்தபட்சம். 5 லட்சம் பேரை திரட்டி மாநாடு போட்டு அண்ணாவும் எம்ஜிஆரும் கலைஞரும் சொன்ன கருத்துக்களை விடவும் அவ்வளோ எளிதாக செலவு இல்லாமல் சொல்லிட முடியுது. அப்போ அவ்வளோ பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை நம்ம அதை ரொம்ப கவனமாக செய்யணும். இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம உடுத்துகிற உடை, நம்ம பேசுகின்ற பேச்சு, நம்ம சொல்லுகின்ற கருத்து யாராவது ஒருத்தரை போய் மாற்றுமையானால் அது எனக்கு நான் வாங்குகிற ஊதியத்தை விட பெருசுங்கிற
சிந்தனை வரணும். அது சமூகத்துக்கு பெரிய பங்களிப்பை தரும். தகப்பன் சொல்லாததை, தாய் சொல்லாததை இந்த மஜிஸ்த்ரா, இந்த டீச்சர், இந்த மாத்தர், இந்த மதர் சொல்ல முடியும்னு நான் நம்புகிறேன்.